ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம பெருமாள் கோயிலுக்கு போவோம்ல, அப்ப சடாரி வைப்பாங்க. நம்ம தலையில வச்சு ஆசீர்வதிப்பாங்க. அந்த சடாரியோட மகத்துவத்தை பத்தி தான் நான் இந்த பதிவுல ஷேர் பண்ண போறேன். வைஷ்ணவ கோவில்களில் பெருமாளை சேவித்த பிறகு பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் செய்ய சடாரி என்ற மகுடத்தை நம்ம தலையில் வைப்பாங்க. சற்று கவனித்து பார்த்தால் அதன் மேல் 2 ஐபாத சுவடிகள் பொறிக்கப்பட்டிருக்கும். அது என்ன? திருமுடியின் மேல் திருவடி அப்படின்னா, பெருமாளை சேவிக்கிறோம். துளசி தீர்த்தம் ஆன பிறகு சடாரி வைத்துக் கொள்கிறோம். அதன் பின்னணியை பற்றி தான் இந்த பதிவுல நான் சொல்றேன். ஒருமுறை தான் வாசம் செய்யும் வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணன் சயன நிலைக்கு செல்ல ஆயத்தமாகும் சமயம் தன்னுடைய திருமுடி, சங்கு, சக்கரம் ஆகியவற்றை எடுத்து ஆதிசேஷன் மீது வைத்தார். திடீரென தன்னை தரிசிக்க வந்த முனிவர்கள் குரல் கேட்டு பாம்பு படுக்கையில் இருந்து அவசரமாக எழுந்து சென்ற பரந்தாமன் வழக்கத்துக்கு மாறாக தன் பாதுகைகளை ஆதிசேஷன் அருகில் சயன அறைக்குள்ளேயே விட்டுட்டு சென்றுவாரு. ஆதிசேஷன் மீது ஒய்யாரமாக சங்கும் சக்கரமும் கிரீடமும் அமர்ந்திருந்தன. ஆனால் அருகிலேயே பாதுகைகளும் இருந்தது. அவற்றுக்கு பிடிக்கவில்லை. சங்கும் சக்கரமும் பாதுகைகளை பார்த்து கௌரவத்தால் உயர்ந்த நாங்கள் இருக்கும் இடத்தில் தூசியிலேயே புரளும் பாதுகைகளான நீங்களும் எப்படி இங்கே இருக்கலாம் அப்படின்னு கேட்கும். இது எங்கள் தவறில்லை, பகவான் தான் எங்களை இங்கே விட்டு சென்றார் அப்படின்னு பாதுகைகள் சொல்லும். பகவான் திருமுடியை அலங்கரிப்பவன் நான், கரங்களை அலங்கரிப்பவர்கள் சங்கும் சக்கரமும். ஆதிசேஷன் மீது அமரும் அருகதை எங்களுக்கு மட்டுமே உண்டு. பாதங்களை அலங்கரிக்கும் கேவலமான பாதுகைகளான உங்களுக்கு இங்கே இருக்க அருகதை இல்லை. உங்கள் வழக்கமான இடத்திற்கு போய்விடுங்கள் என்று கோபத்துடன் சொன்னது கிரீடம். இதுவரை பொறுமையாக இருந்த பாதுகைகள் கிரீடம் இப்படி சொன்னதும் கோபத்துடன், நாங்கள் பாதங்களை அலங்கரிப்பவர்கள்தான், ஆனால் கேவலமானவர்கள் அல்ல. தேவர்களும் மகரிஷிகளும் பகவானின் பாதங்களில் தங்களின் திருமுடிகள் படும்படி நமஸ்கரித்து வணங்குகிறார்களே தவிர உங்களை தழுவி தரிசிப்பதில்லை. புனிதமான திருவடிகளை அலங்கரிக்கும் நாங்களும் புனிதமானவர்கள்தான் அப்படின்னு பதிலுக்கு வாதிட்டன. கிரீடத்துடன் சங்கும் சக்கரமும் சேர்ந்து கொண்டதால் தனித்து நின்ற பாதுகைகளால் ஏளனம் பேச்சை தாங்கிக் கொள்ள முடியாமல் பகவான் எப்போது வருவார், அவரிடம் முறையிடலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம். பகவான் வந்த உடனே அவர் பாதத்தில் கண்ணீர் சிந்தி பாதுகைகள் முறையிட்டன. இங்கே நடந்ததை நான் அறிவேன். என் சன்னதியில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது என்பதை உணராமல் கிரீடமும் சங்கும் சக்கரமும் கர்வம் கொண்டு புனிதமான உங்களை தூற்றியதற்கான பாவ பலனை அனுபவிக்க வேண்டி வரும். தர்மத்தை நிலைநாட்டதான் ஸ்ரீராம அவதாரமும் நிகழும் போது சக்கரமும் சங்கும் என சகோதரர்களாக பரதன், சத்ருகனன் என்ற பெயரில் அவதரிப்பார்கள். அந்த அவதாரத்தில் நான் அரச பதவியை ஏற்று சிம்மாசனத்தில் அமர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போது இந்த திருமுடியை சிம்மாசனத்தில் வைத்து அதன் மீது பாதுகைகளான உங்களை வைத்து சங்கும் சக்கரமும் 14 வருடங்கள் உங்களை பூஜிப்பார்கள். அவரவர் விதைக்கேற்ப அவரவர் தேடிக்கொள்ளும் பயன் இது அப்படின்னு பகவான் சொல்லுவாரு. பகவான் சிரசை அலங்கரிக்கும் திருமுடி ஒரு வகையில் உயர்ந்தது என்றால் அவரின் திருப்பாதங்களை அலங்கரிக்கும் பாதுகைகளும் மற்றொரு வகையில் உயர்ந்தவையே. சடாரியை நம் தலையில் வைத்துக் கொள்ளும் போது நம்முடைய நான் என்ற ஆணவம், அகங்காரம் அழிய வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதே சடாரியின் சாதித்தலின் பின்னணியில் உள்ள தாற்பயம் ஆகும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் இது போன்ற நிறைய ஆன்மீக தகவல்களை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.